சண்முகபரணி சீரியல் இப்போ அட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். பரணி வந்து டைம் ஆச்சுடா என்னை கொண்டு போய் வந்து இறக்கி விட்றா வேலைக்கு போகிற இடத்துல அப்படின்னு சொன்னோன்னே பரணியை கூட்டிகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. சனியனும் இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டியும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. காரும் பைக்கும் பக்கத்தில் நிற்கிது. என்னல வெறும் பயல என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என் மூலியமா உன் குடும்பத்துக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் வரும். யாரை வச்சு குடைச்சல் கொடுப்ப? உன் பக்கம் முதல்ல யார் இருக்கா? இந்த சனியன் மட்டும்தான் இருக்கான். அவனையும் அடைச்சி துரத்தி விட்டுறலாம். பாண்டியம்மா இருக்கா, அவ்வளோதான். எங்கள் பக்கம் உன்னோட பொண்டாட்டி பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட மூத்த புள்ள மலை போல நம்பிக்கிட்டு இருந்தியே, அவன் இப்போ எசக்கி புருஷனா என் வீட்டில் இருக்கான். என் குடும்பத்தில் ஒரு ஆளா அவன் உன் வீட்டையே மறக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டு பையனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி கிட்ட வந்து தேவலாம் பேச வேணாம், இவர் வம்பளுத்துட்டு தான் இருப்பாங்க. பரணி வந்து வா போலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னம்மா அருமை மகளே, நான் பேசுகிறத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் அப்பா என்ன சொல்கிறாங்கிற விஷயத்த வந்து கேட்போம் பரணி, அமைதியாருன்னொன்னே, உன் குடும்பம் இப்போ ஒத்துமையாக கூட்டு குடும்பமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கள, அதை எல்லாத்தையும் நான் வந்து பிரிப்பேன். உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து கேட்டோன்னே, மாமனாரே கயத்தால் கட்டி வைக்கல என் குடும்பத்தை. இது வந்து பாறாங்கல்லால் நிறைஞ்சிருக்கு. அதனால் அஸ்திவாரம் ரொம்பவே பலமாக இருக்குது. உன்னால் எதையும் வந்து கிழிக்க முடியாது. பார்த்து முட்டுறேங்கிற பேரில் ஏதாவது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டு தான்டா. உன் குடும்பம் பாறாங்கல் தான். ஒத்துமையாக இருக்கீங்க. என் குடும்பத்தை விட நீங்கள் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்க. காசு பணத்துக்கு குறைச்சல்னா கூட சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கீங்க. அதை பார்த்தா எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அதனால அந்த குடும்பம் பாறாங்கல் எல்லாம் வரிசையாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது ஒரு கல்லை மட்டும் எடுத்துட்டா என்ன ஆகும்? குடும்பம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும்டா. வெறும் பயலே நிச்சயம் பாரு, உன் குடும்பத்தை வச்சு உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிச்சயம் நீ நினச்சது என்றைக்குமே நடக்க இந்த சண்முகம் நடக்கவும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து சவுந்தரபாண்டி வந்து, உன் குடும்பம் இது மாதிரி ஒத்துமையாக இந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கா, நல்லா வந்து ஆசை தீர வந்து பார்த்துக்க. என்ன இதை பார்த்தாலே வந்து கடுப்பாகுதா? ஆமாண்டா, இப்பயே நான் பிரித்து காட்டுறேன்னு சொல்லி பேப்பரை 2ஆக கிழிக்கிறாங்க. 2ஐ 4ஆக பிரிப்பேன், 4ஐ 8ஆக பிரிப்பேன், 8ஐ 16ஆக பிரித்து உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்க முடியாது. எல்லாருமே தனித்தனியாக வந்து போயிடுவாங்க. உன்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீ சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் அவங்க விலகி விலகி தான் போவாங்க. இது நான் உன் குடும்பத்துக்கு கொடுக்குற பரிசுடா. இது தாண்டா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது, சண்முகம் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. நம்ம பரணி வந்து கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. சரி, உனக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதை விட எனக்கு அதிகமாக வேலை இருக்கணும். ஏன்னா உன் குடும்பத்தை வந்து பிரிக்கணும்ல. எண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே ஒத்துமையாக இருக்கிற குடும்பம் பிரிய போது பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஒரு வாரத்துக்குள்ளே வந்து சவால் விட்றீங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருக்கணும். எதுவும் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சனியனை வந்து கேட்டோன்னே, வெங்கடேஷ் அந்த வீட்டில் தானே இருக்கான். வெங்கடேஷை வச்சு தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நிச்சயம் அவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வான். ஓ, அவனை வச்சு தான் பிரிக்க போகிறீங்களா? ஆமாம்ல, ஐயா வேற அந்த வீட்டில் தான் இருக்காப்புல. பரவாயில்ல, முத்துப்பாண்டிய எசக்கியும் இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டா போதும். நம்ம நினச்சது எல்லாத்தையும் வந்து செய்யலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? முத்துப்பாண்டியை வந்து அந்த குடும்பத்தை வச்சு அசிங்கப்படுத்த போகிறேன். முத்துப்பாண்டியை வந்து அசிங்கப்படுத்தினா அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டான்னு எசக்கி வந்து ஆல்ரெடி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால் கண்டிப்பாக வந்து வெங்கடேஷை வச்சு தான் நம்ம காய் நவுத்தணும்னு சொல்லி வெங்கடேஷுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயா என்னையா ஃபோன்லாம் அடிச்சிருக்கீங்க? நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறத மட்டும் அப்படியே செய்யுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஐயா, எனக்கு திட்டம் போட தெரியாமல் தான் இத்தனை நாளாக வந்து வந்ததுலேருந்து நான் மட்டுக்கும் அமைதியாக நல்ல பையன் மாதிரி இருக்கேன். நீங்கள் திட்டம் போட்டு கொடுக்குறீங்கன்னா ஈஸியாக வந்து செயல்படுத்திடுவேன். அதையும் நானே சொல்கிறேன் எப்படி எப்படி செய்யணும்னு. நீ அதுபடியே செஞ்சால் போதுங்கிற மாதிரி 2 வில்லன்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து செல்லக்கனி வந்து கேட்குறாங்க. ஆனால் யார்கிட்ட பேசுகிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுந்தரபாண்டி சவால் விட்ட மாதிரியே சண்முகத்தோட குடும்பத்தை வந்து கண்டிப்பாக வந்து பிரிச்சிருவாங்க. அப்படி பிரிக்கிற நேரத்தில் இது எல்லாம் சவுந்தரபாண்டியோட திட்டத்தினால தான் நம்ம குடும்பம் இது மாதிரி பிரிஞ்சிருக்குங்கிற விஷயத்த வந்து உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லி குடும்பத்தை திருப்பியும் பழையபடி ஒத்துமையாக ஆக்கிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்கன்னே சொல்லலாம்.